முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப யாருமே ரெடியாவே இல்ல. நாளைக்கு மாப்பிள்ள வர போறான், எங்க கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணதான் போறாங்க. அப்புறம் இவ சொன்ன சினிமா சீன் நடக்கதான் போகுது. நான் கண்டிப்பா சாகதான் போறேன். ஐயோ அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏய், இந்த கல்யாணம் நடந்தா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது, நீ கவலைப்படாத. என்ன விளையாடுறியா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வரட்டும், அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருமே. அதுக்கு நாங்க விட்டா தானே. என்னடி சொல்ற? நீ பாட்டுக்கு நாளைக்கு கேஷுவலா மாப்பிள்ளைக்கு காஃபி கொடு, எந்த வருத்தத்தையும் காமிச்சுக்காத. பொண்ணு பாத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைய துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விடுறது எங்க வேலை. எஸ், ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலனா? அப்போ நீ எங்களை நம்பல, அதனால தாண்டி கேக்குறேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். ஏய், சொதப்பிட மாட்டீங்களே. உன்னை எப்படிக்கா விட்டு கொடுப்போம்? நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் சமாளி, அதுக்கப்புறம் பாரு. முரளி, என் மருமக என்ன சொன்னா? அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? சந்தோஷமா போனாளா? அவ சந்தோஷமா தான் போனா. நான் தான் செத்து போன மாதிரி ஆயிட்டேன். என்னடா சொல்ற? என் மூஞ்ச பத்த தெரியல. அவ முடியாது வேணான்ட்டா. ஐயோ, என்னடா இது? அவ மேல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா அவளை எதுவும் பண்ண மனசு வரல. கோவத்தை விட அவ மேல நான் வச்சிருக்க லவ் ஜாஸ்தியா இருக்கம்மா. டேய் முரளி, நீ கவலைப்படாதடா. அம்மாவால தாங்கிக்க முடியாதுடா. இங்க பாருமா, அவ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா செத்துருவோமா. டேய், இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற நீ? டேய், அப்பா இருக்கும்போது நீ எதுக்கடா கவலைப்படுற? இப்ப என்ன உனக்கு அந்த பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? எத்தனை மலையை புரட்டணும், எத்தனை பூமியை பொழக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னா என்னடா? நான் அவ அப்பா அம்மாவை போய் பாக்குறேன், அவங்க சம்மதத்தை வாங்கி நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. அதானே, கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு நீனு சிதம்பரம் வீட்டு வாரிசா? அந்த வீட்லயும் ஒரு கெட்டி மேல சத்தம் கேட்க தாண்டி போகுது. என்னங்க சொல்றீங்க? அட ஆமா, நாளைக்கு சிதம்பரத்துடைய பேத்திய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாமா, தகவல் வந்துச்சு. விடக்கூடாதுப்பா, விடவே கூடாது. இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு தடுத்து வச்சத நடத்த விடவே கூடாது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ ஒன்னும் பண்ண வேணாண்டா, அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ளைய வரவிடாம பண்றதுல என்னடா இருக்கு? அதெல்லாம் அந்த சிதம்பரத்துக்கு நல்லாவே பழகிருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும், பொண்ணை பார்க்கணும், பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. பரிமளா, வாங்கம்மா. எப்படி இருக்க பரிமளா? நல்லா இருக்கேம்மா, நீங்க உட்காருங்க, நான் போய் கலர் வாங்கிட்டு ஐயோ, வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இல்லம்மா, நீங்க உட்காருங்க, நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி வாங்க. பாட்டி எப்போ வந்தீங்க? இப்பதான். நீ உட்காரு. இல்ல பரவாயில்ல, உட்காரு. இந்தாமா. என்னது இது? உன்னை பார்க்க வரேன், வெறுங்கையோட வர முடியுமா? அதான் பழமும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? எனிவே தேங்க்யூ. அப்புறம் நீ சொன்ன மாதிரியே நடிச்சேன். ரோகிணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமா. என் குடும்பத்துல கெட்டிமலை சத்தம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அது உன்னால இப்ப நடக்க போகுது. இதை விட வேற என்னமா வேணும்? கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரத்துல மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கும்
உங்க பேரனுக்கும் அடுத்து சொன்ன நேரத்துல கல்யாணம் நடக்கும். உன் வாய் முகூர்த்தம் சீக்கிரமே பலிக்கட்டுமா. நிச்சயமா நடக்கும் பாட்டி. இந்த நல்லது நடக்கிறதுக்கு காரணமே நீதானம்மா. நீயும் நாளைக்கு வீட்டுக்கு வரணும். ஐயோ பாட்டி, ஏற்கனவே அவங்க எல்லாரும் என் மேல கொலை வரியில இருக்காங்க. இதுல நான் வேற இப்ப அங்க வந்தா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வா, நான் இருக்கேன்ல. நீ என் கூட இருந்தா அது எனக்கு 100 யானையோட பலம் மாதிரி எனக்கு. பேசுமா. சொல்லுமா. என்னடி போன் பண்ணாம இருக்க? நீ என்ன கூப்பிடலனா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும். மா, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். அம்மா ஒரு நிமிஷம் கூட. அம்மா தானே? ஆமா பாட்டி. குடு பேசுறேன். நர்மதா அம்மாங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களாம்மா? உங்களதாம்மா கேக்குறேன். ஆமாங்க. இந்த பொண்ணை பெத்த நீங்க மகராசியா இருக்கணும். நான் ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க.